நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில், வியாபாரம், வணிகம், உத்தியோகம், தொழில் நிறுவனம், வணிக நிறுவனம், வியாபார நிறுவனம் அனைத்திலும் நீங்கள் நினைத்த உச்சத்தை அடையலாம். இன்று என்ன நிலையில இருக்கிறேன்னு சொல்லி நம்ம கவலையே படக்கூடாது. இன்று என்ன நிலையில இருந்துக்கலாம். நாம் எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுறோமோ, அதுக்கான சூழ்நிலையை இறைவன் கண்டிப்பாக உருவாக்குவான். அது எப்படி உருவாக்குவான்? அதுக்கு என்ன செய்யணுங்கிற சூட்சுமம் நம்ம ஜாதகத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. பொதுவா உங்களுக்கு சரியில்லாத திசை இருக்குன்னு நீங்க நினைச்சா அது பெரிய தவறு. எந்த ஒரு திசையும் முழுமையான யோகத்தையும் தராது, முழுமையான கெடுதலையும் தராது. அடிப்படையில ஒரு திசை என்பது 9 புத்திகளா பிரிக்கப்படுது. 9 புத்திகளும் ஒவ்வொரு புத்தியும் 9 அந்தரங்களா பிரிக்கப்படுகிறது. அப்ப 81 அந்தரங்கள் இருக்கு அந்த ஒரு திசையில. அப்ப இந்த 81 அந்தரங்களுமே உங்களுக்கு கெடுதல் பண்ணிருமா? கண்டிப்பா பண்ணாது. அப்ப 81 அந்தரங்களும் உங்களுக்கு யோகமே குடுத்துருமா? அதுவும் தராது. 2ம் கலந்து தான் இருக்கும். அப்ப எந்த அந்தரம் நமக்கு யோகம் பண்ணுது? எந்த அந்தரம் நமக்கு கெடுதல் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாரி சுப யோகங்கள், அசுப யோகங்கள் 222 யோகங்களுக்கு மேல இருக்கு. இதுல எந்த யோகங்கள் நமக்கு யோகம் பண்ணுது? எந்த யோகங்கள் கெடுதல் பண்ணுது? அப்ப சுப யோகங்களை தடுக்கக்கூடிய அசுப யோகங்கள் எது? அது எந்த கிரகத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது? அதை எப்படி சரி பண்ணிக்கிறது? எளிமையான பரிகாரங்கள் மூலமாக, கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலமாக, 2 வரி மந்திரங்கள் படிப்பதன் மூலமாக, வேள்வி யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் என்ற அடிப்படையில் எவ்வாறு சரி செஞ்சுக்கிறது அப்படின்லாம் சில சூட்சுமங்களை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாவே நமது முன்னோர்களும் வேதத்தை கண்டுபிடித்த மகரிஷிகளும் கண்டுபிடித்து வச்சுட்டு போயிருக்கிறார். அதை சரியா பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம கடமை. எனவே யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சரியான வழிபாடுகளை முறையாக செய்தால் வெற்றி பெறலாம். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையர்களின் சக்தியாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த 42 வருட ஜோதிட ஞானத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.